Hello friends, வணக்கம். இன்னைக்கு நான் prawn manchurian செய்ய போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். prawn 300 grams எடுத்துர்க்கேன். அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு corn flour, ஒரு 1/4 ஸ்பூன் salt, ஒரு 1/4 ஸ்பூன் crushed pepper. sauce மேக் பண்ண போறோம். 1 ஸ்பூன் of corn flour. அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ கெச்சப், ஒன் டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிப்போம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிப்போம். நாலு பூண்டு பல்லு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கிரீன் சில்லி ஒரு சில்லி கட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் க்யூப்ஸ் ஒரு கை நிறையா போட்டிருக்கேன். குடமிளகா ஒரு கை நிறையா, குடமிளகாவுக்கு தேவையான உப்பு, டூ மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாஸ் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காகுது, அப்படியே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு இந்த ப்ரான் மேலே அந்த சாஸ் எல்லாம் கோட் ஆகணும். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த க்ரீன் போர்ஷனை கார்னிஷ் பண்ணி இறக்கிடுங்க. ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. என் பையன் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போனால். சூடாக இருப்பா, பார்த்து சாப்பிடு. பாருங்க, சில்லி இருக்கும், சில்லி இருக்குல்ல. நான் வந்து சேர்ந்து இதோட சேர்ந்து சாப்பிட்றேன். எனக்கு சேர்ந்து சாப்பிட்றது பிடிக்கும். What is this? 10 out of 10. Super. Recipe try பண்ணுங்க. ஹெல்த்தியான ரெசிபி. Thank you for watching this video. Have fun time. Subscribe to our channel.